உங்க கூடவே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு உங்களுடைய டயட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிஷன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷன்லையும் எது சரியான முடிவு அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க ஒரு பைசா கூட தர வேணாம். அப்படி ஒரு ஆள் உங்க கூடவே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆளா தான் இப்ப நம்ம ChatGPT பயன்படுத்த போறோம். இப்போ நான் சொல்ற இந்த 9 ப்ராம்ப்டையும் கண்டிப்பா ChatGPT போட்டு பாருங்க. அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ChatGPT உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் போல வேலை செய்யும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. சரி, முதல் ப்ராம்ப்ட் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி எய்சனோவர் மெட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க பார்க்கிற இந்த டேபிள் தான் எய்சனோவர் மெட்ரிக்ஸ் டேபிள். இப்ப நீங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்ல அடுத்த 3 நாளைக்குள்ளேயோ நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதுல எது ரொம்ப முக்கியமான வேலை, எது அவசரமான வேலையோ அதை ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு வேலை முக்கியமான வேலைன்னு தெரியும், ஆனா அது இப்ப அவசரம் இல்லை அப்படின்னா அதை 2வது பாக்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. அதுவே ஒரு வேலை அவசரமா பண்ணியே ஆகணும், ஆனா அதை பண்றதுனால பெருசா பிரயோஜனம் இல்லை, எந்த இம்பார்ட்டன்ட்டும் இல்லை அப்படின்ற வேலைகளை 3வது பாக்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. இது இல்லாம நம்ம சில வேலைகள் பார்ப்போம். நண்பர்களோட பேசுறது, அரட்டை அடிக்கிறது, படம் பார்க்கறது, இந்த மாதிரி நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் இல்லாத வேலைகளை 4வது பாக்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. இதுல இந்த 2வது பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வேலை முக்கியமான வேலைன்னு தெரியும், ஆனா அதை இப்ப பண்ண வேணாம், இது இப்போ அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு தள்ளி போடுறோம்ல. எப்போ அந்த வேலைகளை நம்ம பண்றோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையே மாறும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபோட இதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அன்னன்னைக்கு காலேஜ் போகணும். காலேஜில் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடங்களை கவனிக்கணும். அது முக்கியமான வேலை, அவசரமான வேலையும் கூட. அது முதல் பாக்ஸ்ல வரும். ஆனா வெறும் டிகிரி பாஸ் பண்ணா மட்டுமே இன்னைக்கு வேலை கிடைக்காதே. காலேஜ் சிலபஸையும் தாண்டி புது புது விஷயங்களை கத்துக்கணும். இப்ப இருந்தே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். நம்மளோட சீனியர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்களோட எப்படி பழகுறது, அவங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கும். ஆனா இதெல்லாம் இப்ப அவசரம் இல்லையே, காலேஜ் முடிக்க தான் இன்னும் 4 வருஷம் இருக்கே அப்படின்னு அதெல்லாம் பண்ணாம இருந்தா முன்னேறவே முடியாது. அடுத்ததா 3வதா இப்ப காலேஜ்ல சில அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, சில வேலைகளை கொடுப்பாங்க. இதை பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நமக்கே தெரியும், ஆனாலும் அர்ஜென்ட் அப்படின்றனால அதை பண்ணி தான் ஆகணும். அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, இதெல்லாம் 4வது பாக்ஸ்ல வரும். இப்போ நீங்க அடுத்த ஒரு வாரத்துல இந்த மாதிரி என்னென்ன வேலைகள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ரிலீஸ் ஆக போற தலைவரோட படத்தை பார்க்கணுன்றதா இருக்கலாம், இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகிற ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணுன்றதா இருக்கலாம், இல்ல உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணுன்றதா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா டாஸ்கையுமே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அதை இந்த ப்ராம்ப்ட்ல போட்டு என்டர் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு, என்டர் யுவர் டாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டுட்டு இந்த ப்ராம்ப்டை ChatGPT போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அழகா நீங்க எந்த வேலையை முதல்ல பார்க்கணும், எந்த வேலை ரொம்ப முக்கியமானது, எந்த வேலை அவசரமானது, எந்த வேலையை நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு பிரித்து சொல்லிடும். அதனால இந்த ப்ராம்ப்டை ஃபர்ஸ்ட் ChatGPT போட்டு பாருங்க. 2வது ப்ராம்ப்ட் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்ற துல்லியமான டேட்டா உங்ககிட்ட இருக்கணும். நிறைய பேர்கிட்ட இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை சரியா ரிவ்யூ பண்ணவே மாட்டாங்க. இனி என்ன பண்ணுங்க, நீங்க நேத்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணீங்க அப்படின்னு இந்த ப்ராம்ப்ட்ல என்ட்ரி யுவர் ஸ்பெண்டிங் ஹியர் அப்படின்ற இடத்துல போடுங்க. ChatGPT உங்களுடைய நேற்றைய செலவுகளை அனலைஸ் பண்ணி எது நல்ல செலவு, எந்த செலவுகளை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லும். இந்த பழக்கத்தை நீங்க ரெகுலரா கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய செலவு பண்ற விதத்துல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அடுத்ததா 3வது ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். கெட்ட பழக்கம் அப்படின்னாலே சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஒரு வேலையை தள்ளி போடுறது, சோம்பேறித்தனமாவே இருக்கிறது, சோசியல் மீடியால அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது, பான் பார்க்கறது, மாஸ்டர்பேஷன் பண்றது, இதெல்லாம் கூட ஒரு விதமான கெட்ட பழக்கங்கள் தான். அப்போ இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது, அதற்கு இந்த ப்ராம்ப்டை ChatGPT போடுங்க. அதுல எந்த ஒரு பேட் ஹேபிட்டை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பிராக்கெட்டுக்குள்ள போட்டு ChatGPT கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி சில பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு நமக்கு சொல்லும். அது மட்டும் இல்லாம இந்த கெட்ட பழக்கங்களை உடனே கைவிடுங்க அப்படின்னு சொல்லாம அந்த நேரத்துல நீங்க வேற என்னென்ன நல்ல பழக்கங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச பழக்கங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்லும். அடுத்ததா 4வது ப்ராம்ப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராம்ப்ட். இப்ப நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா முதல்ல உங்களுக்கு வேலை செய்ய தெரியணும், வேலையை கத்துக்கணும், அதன் பிறகு வேலை வாங்க தெரியணும், அதன் பிறகு வேலைகளை உருவாக்க தெரியணும்.
ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க மேனேஜரா இருந்தா, வேலை வாங்குற ஆளா இருந்தா கூட மட்டுமே பத்தாது, வேலைகளை உருவாக்க தெரியணும். அதற்கு முதல்ல எந்தெந்த வேலையை நம்ம செய்யணும், எந்த வேலைகளை மற்றவங்ககிட்ட கொடுத்து வேலை வாங்க தெரியணும் அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாமே சிந்திக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையா வச்சிருப்பாங்க. வேற எந்த வேலையுமே அவங்க பண்ணவே மாட்டாங்க. எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது அப்படின்னு அவங்களாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லை, சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் கூட இந்த ப்ராம்ப்டை பயன்படுத்தலாம். ஒன்று, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் டேலண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு டெய்லரிங் நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்க. உங்களால் டெய்லரிங் பண்ணி ஒரு மாதம் 15,000 இல்லை ஒரு 16,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, அப்போது சமையல் பண்ணுற வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ஒரு வேலைக்காரங்கிட்ட நீங்கள் அதை கொடுக்கலாம். அவங்களுக்கு மாதம் ஒரு 6,000 7,000 சம்பளமாக கொடுத்தா கூட உங்கள் கையில் மாதம் ஒரு இவ்வளோ பணம் நிற்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ணலாம். போக போக உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா முன்னேறவே முடியாது. அதற்கு இந்த ப்ராம்ப்டை பயன்படுத்துங்க. இந்த ப்ராம்ப்டில் உங்களோட டெய்லி வேலைகளை இந்த ப்ராக்கெட்டில் போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த வேலைகளை நீங்கள் தவிர்க்கலாம், எந்தெந்த வேலைகளை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கணும், எந்தெந்த வேலைகளை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடும். அடுத்த முக்கியமான ப்ராம்ப்ட் சாப்பாடு பற்றியது. சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சாப்பாடு நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கு முக்கியம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய சிந்தனைகளே மாறும். ஆனால் நிறைய பேர் சாப்பாட்டில் பெருசாக கவனம் செலுத்துறதே இல்லை. நிறைய பேரோட சாப்பாடு ஷெட்யூல் எப்படி இருக்குது அப்படின்னா, காலையில் ஒரு 5 இட்லி சாப்பிடுவாங்க, மதியத்துக்கு ஒரு வெரைட்டி ரைஸோ கொஞ்சம் உருளைக்கிழங்கோ இல்லை ஒரு சாம்பாரோ ஒரு சின்ன காயோ சாப்பிடுவாங்க, நைட்டுக்கு 3 தோசை சாப்பிட்டேன் இல்லை 3 சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்தே இல்லாத உணவுகளை சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரைட் ரைஸு, பீஸா, பர்கர், புரோட்டா இந்த மாதிரி தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுவாங்க. ஒன்று ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் இல்லை தேவையில்லாத உணவுகள். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது இந்த ப்ராம்ப்டை ChatGPTயில் போட்டு பாருங்கள். இதில் நேற்று நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத இந்த ப்ராக்கெட்டில் போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த சாப்பாடுகளை தவிர்த்திருக்கலாம், உங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள இன்னும் என்னென்ன மாதிரியான சாப்பாட்டுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அதுவே சொல்லும். அடுத்த 6வது முக்கியமான ப்ராம்ப்ட் தூக்கத்தை பற்றியது. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த ப்ராம்ப்டை நீங்க கடந்த 3 நாள்லயோ இல்லை ஒரு 5 நாள்லயோ எத்தனை மணிக்கு படுத்தீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க, காலையில எந்திரிக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு இந்த ப்ராக்கெட்ல போட்டுட்டு ChatGPT கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீப் ஷெட்யூலை அது அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை சொல்லிடும். அடுத்து 7வது முக்கியமான ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றினது. ஆரோக்கியமான உடலுக்கு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கமும் மட்டும் பத்தாது, கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணியிருக்கணும். எக்ஸசைஸ்னா ஜிம்மில் போய் பண்ணுறது மட்டும் எக்ஸசைஸ் இல்லைங்க. வீட்டிலேயே யோகா பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் வெளியே காத்தாட நடந்துட்டு வரலாம், சைக்கிளிங் போகலாம். எதுவுமே பிடிக்கலையா ஜூம்பா டான்ஸ் ஆடலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆடலாம். இது கூட எக்ஸசைஸ் தான். இந்த மாதிரி உங்களோட ஃபிசிக்கலாக ஆக்டிவாக வச்சுக்க கடந்த 3 நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு இந்த ப்ராக்கெட்டில் போடுங்க. அப்போது உங்களோட ஷெட்யூலை அதை ஆய்வு பண்ணி நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும். அடுத்ததாக 8வது முக்கியமான ப்ராம்ப்ட் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு நிறைய ஸ்கில்லும் நாலேஜும் மட்டும் இருந்தால் பத்தாது, சரியான நெட்வொர்க்கிங் நமக்கு இருக்கணும். யுவர் நெட்வொர்த் இஸ் யுவர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே பத்தாது, சரியான நபர்களை தெரிஞ்சிருக்கணும், சரியான நபர்களுடைய கான்டாக்ட் இருக்கணும். அப்படி உங்களுடைய சோசியல் ஸ்கில்லை வளர்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த ப்ராம்ப்டை போட்டு பாருங்கள். இந்த ப்ராம்ப்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் யார் யாரை பார்த்தீங்க, அவங்களோட எவ்வளோ நேரம் பேசுனீங்க, அது எந்த விதத்தில் உங்களுக்கு பயன்பட்டது, எந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்க அப்படின்னு இந்த ப்ராக்கெட்டில் போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேசிய அந்த நபர் உங்களுடைய கெரியருக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு அவங்க எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு அது உங்களுக்கு தெளிவாக சொல்லி. 9வது முக்கியமான ப்ராம்ப்ட் டிசிஷன் மேக்கிங் பற்றினது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது நம்மளை சரியாக கைட் பண்ணால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ChatGPTயை பயன்படுத்துகிறாங்க. இதை பயன்படுத்துவதன் மூலமாக என்னோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் 90% இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்குன்னு மட்டும் இல்லை, இப்போது ஒரு சுச்சுவேஷனில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் ChatGPT கிட்ட கேட்கலாம். இப்போது இந்த ப்ராம்ப்டை அதில் போட்டுட்டு நீங்கள் எடுத்த முடிவுகளை அந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு நான் எடுத்த முடிவு சரியானது தானா, அது எந்த அளவுக்கு சரியானது அப்படின்னு கேட்டால் அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு சொல்லிடும்.
அவ்வளவுதாங்க. சும்மா மொக்கையான கேள்விகளை ChatGPT கிட்ட கேட்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராம்ப்டை கொடுத்து யூஸ்ஃபுல்லான கேள்விகளை கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு சரியான பதில்களை சொல்லும். அது உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் போல ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இன்னும் ChatGPT-யை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, ChatGPT மட்டும் இல்லை, ChatGPT, கூகுள் ஜெமினி, டீப்சிக் இந்த மாதிரி இன்னும் பல AI டூல்ஸை எப்படியெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.